மாபாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வடைதான் பாதத்திரம்பாடி ஆடேரோர் எம்பாவாய். பிரபஞ்சத்தின் குடும்ப தலைவன் சிவனுடைய வார்த்தைகளிலிருந்து ஆரம்பிக்கின்றேன். என்னங்க என்ன சொல்லிட்டீங்க, என்னமா பேசிட்டு இருக்கிறீங்க? எங்களுடைய முத்துவேல் அணி ஆரம்பிச்சது அப்படியே எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போயிட்டாரு. பாட்டுக்குறவன் பாரதி சொல்கின்றான், ஒற்றை குடும்பம் தனியே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்ற கர்மங்கள் செய்தே மனை வாழ்ந்திடச் செய்பவள் அன்னை. ஏங்க பொருளியாற்றி உலகம் இல்லை. வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்க்கையிலும் பொருள் வேண்டும். பொருள் இல்லை என்றால் என்னமா செய்யறீங்க? என்னமோ சம்பளத்தை கொண்டு கொடுத்தோன்னே இவங்க போய் இஎம்ஐ கட்டுறாங்களாமா, இது கட்டுறாங்களாமா. அம்மா அதற்கு ஆதாரம் பணம் வேண்டும். அப்பதான் நீங்க நிர்வாகம் செய்ய முடியும். அது உயிர். கரண்ட் இருந்தா தான் பல்ப் எரியும். நீங்க பல்பு தான், கரண்ட் தான் கணவன். பாத்துக்குங்க. எங்க போறீங்க? என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? நம்முடைய நிறுவனம் சிரிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. மீறாம ரசிக்கிறாங்க. அவங்களே ரசிக்க ஆரம்பிச்சாங்க. எதிர்கட்சி அணியை சேர்ந்தாங்க. அப்புறம் இருக்கிறது இல்ல, தோத்துட்டாங்க. பாருங்க, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மனைவிங்கிற அன்னைக்கு தோல்வியெல்லாம் இல்லைங்கய்யா, அதை நீங்க சொல்லக்கூடாது. அவங்க வாதாடினதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு பேசினதை கேட்டு அவங்க எத்தனை எடுத்து வச்சிருக்காங்கன்னு அப்பதான் தெரியும். ஒரு நிமிஷம் தயவு செய்து எதிரணின்னு சொல்லாதீங்க, நட்பணின்னு சொல்லுங்க. யாரும் யாருக்கு எதிரி இல்ல. எங்களை குறை சொல்ல எப்படி நட்பணி என்று சொல்ல முடியும்? உங்களுக்காக சொல்றேன், வேணா பரவாயில்ல. பாருங்க, திரைகளோடையும் திரவியும் தேடு, உத்தியோகம் புருஷ லட்சம் இல்லைங்களா? பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை. அம்மா, பொருள் தேடுவது என்பது சாதாரண விஷயங்களா? ஒரு 10 ரூபாய் சம்பாதிப்பதற்கு ஒரு ஆண்மகன் எவ்வளவு கஷ்டப்படுகின்றான். பாரம்பரியமாக அந்த குடும்பத்திலே வந்த பணக்காரர்கள் சில பேர் தான் இருப்பாங்க. நாங்கெல்லாம் உழைத்துதான் சம்பாதிக்கிறோம். இன்னும் தனியார் கல்லூரி 66 வயதில் உழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். என் குடும்பத்திற்கு என்னால் வரக்கூடிய அந்த பணம் வேண்டும் என்பதற்காகத்தான். நினைச்சு பாருங்க, 66 வயதில் எவ்வளவு எனக்கு இதா இருக்கும். அது இன்னைக்கு உங்களிடம் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது ஒரு விஷயம். பாருங்க, எப்பொழுதுமே குடும்பத்தை கட்டி காக்கும் விருட்சம் மனைவிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த விருட்சத்திற்கு வேறாக இருப்பதற்கான தந்தை கணவன் தான். அது அவன் அடியிலே இருக்கின்றான், தெரியாது, கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து கொண்டு அவன் தாங்கி பிடிக்கின்றான். என்னங்க, அப்படியே குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கின்றான். அதனால்தாங்க குடும்பம் சிறப்பாக இருக்கின்றது. ஆணிவியல் ஸ்ட்ராங்காக இருப்பதனால்தான் அந்த மேலே இருக்கக்கூடிய விருட்சம் அப்படியே கிளைகளை பரப்பிக்கொண்டு பசுமையாக கண்களை கவர்ந்து வரும் விதமாக பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. அத்தனை பறவைகளும் வந்து அங்கே நின்று பாடி பாடிக்கொண்டிருக்கின்றன. இதுக்கெல்லாம் யார் காரணம்? கணவன் தான் காரணம். அடி நாளமாக ஆதார சுதியாக அந்த குடும்பத்தை வழிநடத்திக் கொண்டே செல்கின்றான். பாருங்க, எத்தனை தந்தைமார்கள் கணவன்மார்கள் அலுவலகங்களிலே எத்தனை அவமானங்களை சந்திக்கின்றோம். என்ன காரணம்? நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எத்தனை துயரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை கடன் வாங்கிவிட்டு மனைவிக்கு தெரியாமல் அதை கட்டுவதற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏதோ சில ஆண்கள் தான் அப்படிதான் குடிக்கிறான். எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது. எதற்கும் விதிவிலக்கு அல்லவா? சம்பளத்தையே மத்தியதான சொல்றோம். அத்தனையும் நாங்கெல்லாம் குடும்பத்திலாக தான் உழைச்சிட்டு இருக்கிறோம். பாருங்க, எங்கள் மகளையும் மகனையும் இந்த காலத்துல மகளை வளர்த்துறது எவ்வளவு கஷ்டங்க. எத்தனை கண்கள் அப்படியே குதிரை காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு மத்தியில் மகளை வளர்த்தியாக வேண்டும். எத்தனை போதை பழக்கங்களும் கெட்ட பழக்கங்களும் இளைஞர்களை மடைமாறிக்கொள்ள செய்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் என்னுடைய மகளை காப்பாற்ற வேண்டும். அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். மகனுக்கு நல்ல இடத்துல திருமணம் செய்ய வேண்டும். மகளை நல்ல இடத்தை கட்டி கொடுக்க வேண்டும். எத்தனை பொறுப்புகள் தந்தைக்கு. தந்தை அழமாட்டான், தாய் அழுவா. தந்தை அழுவது யாருக்கும் தெரியாது. அவன் அலுவலக கழிப்பறைகளிலே சென்று கண்ணீர் சிந்துகின்றான். மனதுக்குள்ளே போட்டு போட்டு வருந்துகின்றான். நாளைக்கு விடிந்தால் என்ன எப்படி சமாளிப்போம்? பையனுக்கு தொகை கட்ட வேண்டுமே, மகனுக்கு தொகை கட்ட வேண்டுமே என்று அவன் கண்களிலே என்னையோ ஒரு மனதிலே இந்த குடும்பம் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவனுடைய பட்ஜெட்டே எளிமையானது. ஒரு வேட்டியும் ஒரு பனியும் சற்றுந்தா போதும். ஆனால் பெண்களுக்கு எத்தனை வேண்டும் பாருங்க. குடும்ப தலைவர்களுக்கு பீரோவிலே இடம் இருக்காது. அப்பம் பத்தாது, இன்னும் புதுசா படம் எடுக்கணும்பாங்க. 1000 முறை தேடி பார்த்து எடுப்பாங்க. கணவன் சென்றவுடனே எடுத்து வருவான் ஒரு வேட்டியை. அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், அம்மா வேற பதிலே அங்க முடிக்க மாட்டாரு. அதனால் நான் சொல்லுகின்றேன், பாருங்கள், என்னுடைய அனுபவத்தையும் உலக வாழ்க்கையை கவனிக்கூடிய கவிஞர் என்ற முறையில் சொல்லுகின்றேன். தந்தை இல்லை என்றால் எதுவும் கிடையாது. தந்தையாக கேட்டு பாருங்க, அது ஏதோ ஒரு புறக்கணிக்கப்பட்டு விடுமாறுதான் தெரியும். தந்தை இருந்தால் தான் அனைத்து. என்னங்க, தந்தை தான், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எத்தனை நம்மளுக்கு பெரிய சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பாருங்க,
தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தந்தைங்கிறது விடலையே அவங்க எல்லாம் என்னங்க. அதனால தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள் அன்பிற்குரிய, அதான் ஐயா சொல்லுங்க, அன்புக்குரிய எதிர்கட்சியாக எப்படி அவர்கள் எப்படி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எப்பொழுதும் குடும்பம் என்ற அந்த விருட்சம் தலைவிரித்த நன்றாக நிற்க வேண்டும் என்றால் அந்த ஆணிவேராக கணவனே காரணம் என்பதை என்ன இந்த அனுபவம் சொல்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, கேட்ட காதுகளுக்கு நன்றி, அஞ்சலியாவுக்கு நன்றி. அம்மா பாருங்க, நான் உங்களுக்கு புதுசா சந்திக்கிறேன். இவ்வளவு மகிழ்ச்சியாக நம்ம எல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டு எங்களை எல்லாம் பழைய பேச்சாளர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்துறாங்க. வாய்ப்புக்கு நன்றி அம்மா, வணக்கம். பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஐயா ரொம்ப அருமையா பேசுனீங்க. நீங்க ஆங்கில பட்டதாரின்னு சொன்னீங்க, ஆனா உங்களை பார்த்தா உண்மையாவே தமிழ் ஆசிரியர் மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்க குரல் வளமும் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐயா. நன்றி ஐயா. ஐயா அடுத்து நம்ம மீராமா இணைப்புல இருக்காங்க ஐயா. ஐயா பழனிசாமி ஐயா கையில திறந்துதான் இல்ல, இல்லைன்னா விளையாட்டிட்டு இருப்பாரு போல இருக்குது. அந்த மாதிரி பேசினாரு.